சொல்ல துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். காதல் திருமணமா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் நிச்சயத்த திருமணமா இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்துல திருமண வாழ்க்கையே கசந்து போயிடுது சில பேருக்கு. அதுக்குள்ள அவங்களுடைய குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களாயிடுறாங்க. அதுக்கப்புறமா கணவன் மனைவி பிரியும் போது அந்த குழந்தைங்க ஒண்ணு அம்மாவோட போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது, இல்லைன்னா அப்பாவோடய தங்கிடுறாங்க. ஒரு கால் அம்மாவோட போயிட்டா அந்த கணவர் அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தியும் அந்த மனைவி பத்தியும் அக்கறை எடுத்துக்கிறது இல்ல அப்பாவோட தங்கிட்டா அந்த குழந்தைங்களை பார்க்க முடியாம அந்த தாய் ஏங்கி போயிடுறா. இந்த மாதிரி எத்தனையோ உருக்கமான கதைகள் நம்ம நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கோம். இங்க வந்திருக்கிற சிவகாமி சொல்றாங்க, எனக்கு ஏற்பட்டது கலப்பு திருமணம், காதல் திருமணம். சந்தோஷமா தான் இருந்தோம் ஆரம்ப காலத்துல, ஆனா என் கணவரை விட்டு பிரிஞ்சு 6 வருஷம் ஆகுது அப்படின்றாங்க. சிவகாமி தன்னுடைய குடும்ப கதையை நம்ம கிட்ட சொல்லணும்னு வந்திருக்காங்க. தன் கணவர் கிட்ட சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் என்னன்றத நம்ம நிகழ்ச்சி மூலமா அவங்க கணவர் கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. அது என்னன்றது பாப்போம். சிவகாமி, உங்களுக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? 94, 1994 8ஆம் மாசம் கல்யாணம் ஆச்சு மேடம். அம்மா அப்பா பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம்? லவ் மேரேஜ் தான். விரும்பி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அம்மா அப்பா சம்மதம் இருந்தது. எங்க அம்மா அப்பாட்ட, அண்ணன் தம்பி கிட்ட சம்மதம் கேட்டேன். எங்க அம்மா மட்டும்தான் மேரேஜுக்கு வந்தாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் வரல. அவங்களுக்கு விருப்பம் இல்ல? விருப்பம் இருந்தது. சரி, நம்ம வந்தா 4 பேர் வேற ஜாதிங்கும் போது இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, மத்தவங்க நம்மள ஒரு மாதிரி கேவலமா பேசுவாங்கன்ட்டு அவங்க வரல. ஆனா அவங்க ஆசீர்வாதம் இருந்தது. இனி வரை நல்லாதான் இருக்கேன்னு நான் நினைச்சேன். நல்லா வச்சிருப்பேன். எனக்கும் அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்தது, கையோட மட்டும் சொல்லிதான் எனக்கு கல்யாணம் பண்ணாரு. லாஸ்ட்ல இப்படி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்ணிட்டாரு? என்ன நடந்தது? நாங்க மதுரையில பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன வியாபாரம்? தையல் மிஷின் வியாபாரம். நல்லா ஒரு மாசத்துக்கு 15 ரூபாய் சேலரி வாங்குவாரு. அந்த அளவுக்கு டேலண்ட் உண்டு அவர்கிட்ட. நல்லா இருந்தோம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா. அங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம அம்மா அண்ணன் தம்பி கஷ்டம் கொடுக்க கூடாது, நம்ம மாமியார் வீடு சொந்த வீடு, அங்க போய் செட்டில் ஆகலான்னு தான் போனோம். இவரு கடன்ல வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே அவங்க அம்மா அக்கா தங்கச்செல்லாம், நீங்க ஒரு 3 மந்த் தள்ளி போயிருங்க, அதுக்கப்புறம் ஒன்னா வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், வேணா எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு நான் வரேன், என் பிள்ளைகளோட இருந்துட்டு நீங்க அதுக்குள்ள வேற வீடு பார்த்துட்டு என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இருந்தவரு வீடு பார்த்தாரு, வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு. எங்க அம்மாக்குள்ள ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள. 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள? ஆமா, 2 பேரும் ரிலேஷன்ஷிப் நல்லா தானே இருந்தது? நல்லாதான் இருந்தது. நான் எங்க அம்மா வீட்டுல 2 மாசம் இருந்தேன். இவர் வீடு பார்த்துட்டு ஸ்கூல் திறக்கிற டைம் போனான்னா குழந்தைங்க ஸ்கூல்ல சேர்க்கலான்னு. அதுக்குள்ள இவரு ஒரு பொண்ணோட போக வர, ஊரை சுத்த வைக்க அப்படிங்கிற மாதிரி எங்க மாமியாரு நாத்தனார்லாம் எனக்கு போன் பண்ணி, உன் வீட்டுக்கார் போற போக்கு சரியில்லை, நீ கண்டிஷன் பண்ண அப்படின்னாங்க. நான் சொல்லி பார்த்தேன் மேடம், கேட்கல. நீ யாரு என்னுடைய விஷயத்துல தலையிடங்கும் போது கேள்வி வரும்போது, நான் யாரா, உன்னுடைய மனைவி தானே அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, எனக்கு நீனும் வேணும் அவளும் வேணும் அப்படின்னாரு. யாரையாவது ஒத்தரதான் வச்சுக்க முடியும், 2 வரும்னா வாழ்க்கைக்கு சரி வராது. நான் எங்க அம்மாவட்டோடய போறேன்னு வந்துட்டேன். எத்தனை நாளா அப்படி இருக்கீங்க அம்மாவோட? 6 வருஷமா இருக்கேன் மேடம். 6 வருஷமா? 2 குழந்தையும் வச்சுட்டு இங்கேதான் இருக்கேன். 2 பேருக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லையா? 6 வருஷமா? 6 வருஷமா எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. ஒரு 3 வருஷமா பேச்சுவார்த்தையும் இல்லாம இருந்தோம். அவரோட போன் நம்பர் எல்லாம் மாத்திட்டாரு, எனக்கும் தெரியாது. அவளை கூட்டிட்டு தனியாவே குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். அவளோட அண்ணன் அண்ணி உடந்த. அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு மேடம். மாமியார் உங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா? அவங்க போய் கேட்டாங்களா? அவங்க போய் கேக்குறேன்னு சொன்னதுக்கு, யாராச்சும் போனீங்கன்னா காலை வெட்டிடுவேன் அப்படின்னாரு. அவங்க எல்லாம் பாவம் மேடம். அவங்க வயக்காட்டுல வேலை பார்த்து நாத்து நட்டு அறுப்பாடு செஞ்சுதான் சாப்பிடணும். என்ன வாடகை மட்டும் கொடுக்க வேண்டாம், மிச்ச எல்லாமே வாங்கணும் வெளியே. அவங்களுடைய சூழ்நிலைய. இவருக்கு 2 தங்கச்சி இன்னும் மேரேஜ் ஆகாம இருந்தாங்க. அப்படி இருக்குமோ அவங்க போய் கேட்க முடியாது, நீ தான் போய் கேட்கணும்னு சொன்னாங்க. என் கூட வரேன்னு சொன்னாங்க அவங்க எல்லாம். அப்போ நீ போனேன்னா ஒரு அடி அத்துட்டு போயிருவடி அப்படின்னாரு.
அவளால அந்த பெண்ணால நான் எவ்வளவோ சித்திரவதை அனுப்பிச்சிட்டேன். என்ன ஆச்சு? அவ பேச்சு கேட்டு போன வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூட்டு போய் ரொம்ப மதுரையில இருக்கும்போதே ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. டார்ச்சர்னா என்ன என்ன நடந்தது? அதாவது அவர் கடன் வாங்க இடத்துல நான் கையெழுத்து போட தான் செல்லுபடி ஆகும். இப்ப தவணை வட்டின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதாவது குடும்பமா இருந்தாதான் கொடுப்பாங்க, தனிப்பட்ட ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சைன் வந்து என்னோட சைன் தான் நிறைய செல்லாயிருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய வாங்கி கொடுத்தேன், ஒரு 2 லட்சத்துக்கிட்ட வாங்கி கொடுத்தேன். பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க உதவி பண்ணீங்களா? இல்ல, இதெல்லாம் முன்னாடி அந்த இதுலதான் கொஞ்சம் ப்ராப்ளம் வச்சு ஊரோட போனோம். அந்த பெண்ணிட்டையும் நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. உன்னோட கணவர் போனா நானா பொறுப்பு, என் கூட அவர் தானே வந்தாரு அப்படிங்கிற. இது என்ன தெரியுமா எனக்கு வேணும்? அவரு குழந்தைகள் ரொம்ப விருப்பப்படுது, அம்மா அப்பா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. எந்த குழந்தையுமே விருப்பப்படுவாங்க இல்லையா? அதுங்க வந்து 6 வருஷமா எங்கூட தனியா இருந்த குழந்தைங்க. அப்ப கூட சொன்னாங்க, அப்பாவை நாங்க போய் சேர்த்து வைக்கிறோம்மா, நீ கவலைப்படாதன்னு சொல்லிச்சு. உங்க கணவர் உங்க குழந்தைங்க கிட்ட கூட பேசலையா? பேச மாட்டார். அவரு வந்து வேலை பார்த்து சம்பாதிச்சு அவகிட்ட கொடுக்கறதோட சரி, அவ வந்து பல தில்லுமுள்ளு பண்ணுவாங்க போல அந்த லேடி. இத வச்சு நான் எங்க மாமியார்ட்ட சொன்னேன், நீங்களாவது கண்டிஷன் பண்ணக்கூடாதான்னு. அவன் யாருக்குமே அடங்க மாட்டாருமா, அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துட்டு போங்கன்னுட்டாங்க எல்லாரும். அதனாலதான் நான் ரொம்ப, அதாவது நான் செத்து போனோம் அவ கூட சேர்ந்து வாழணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருக்காரு போல இன்னைக்கு. அவளை நான் எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் என் கூட இருக்கா, நீ விட்டுட்டு போயிட்டியா அப்படிங்கிறாரு. இப்ப குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது எனக்கு வந்து அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை கொஞ்சம் கூட கிடையாது மேடம். இந்த குழந்தைங்களுக்கு வேண்டி வாழணும். என்னோட இப்படிதான் அவர் வந்து இங்க வந்து சேர்ந்து இருந்தா நான் சேர்ந்து வாழ ரெடி, அவர் சொல்ற இடத்துக்கு நான் போக மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு? அங்க வந்து இருக்க சொல்றாரு. அங்க போய் இருந்ததுக்குதான் எனக்கு கைய உடைச்சு விட்டாரு மேடம். கைய உடைச்சாரா? ஆமா, செய்வேனா அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. அவ சொன்னா, இப்போ உன் முன்னாடி கூட்டிட்டு வந்துட்டேல்ல, அவதான் எனக்கு 6 வாட்டி 7 வாட்டி செய்வன வச்சா அப்படின்னு சொல்லி நைட்டு ரொம்ப பிரச்சனை கிளப்பி விட்டா. அவருக்கு தெரியும், அவர் கொடுக்குற காசுலதான் நான் சாப்பிடுறேன் வைக்கிறேன் எல்லாமே. அப்படியே இருக்கும்போது நம்ம பொண்டாட்டி எப்படி வச்சிருப்பேன்னு அவருக்கு தெரியணுமா. அவ பேச்சக்கிட்டு நீ என்ன வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சாரு. கீழே விழுந்ததுல இந்த கை முறை எலும்பு நகர்ந்துருச்சு. 3 மாசத்துக்கு கை அசக்கவே முடியாம இருந்தேன். 6 வருஷமா நீங்க உங்க அம்மாவோட இருக்கீங்க. உங்களுடைய செலவு, உங்க குழந்தைங்களுடைய படிப்பு யார் பாத்துக்கிறா? தம்பிங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டு வாடகை சாப்பாடு செலவெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க மேடம்? மேடம், ஒரு ஃபேமிலிய ஒருத்தரால இந்த காலத்துல நடத்த முடியாது. தம்பி 2 ஃபேமிலி எப்படி மேடம் நடத்த முடியும்? நீங்க இங்கதான் இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க எல்லாம் டீட்டெயில் ஃபுல்லா தெரியும் மேடம். நான் என்ன கஷ்டத்துல இருக்கேன், என்ன மெயின்டைன் பண்றேன், எவ்வளவு செலவு ஆகும்னு அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். தெரிஞ்சுட்டுதான் பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா, இப்போ அவரோட பேசணும்னா பேசலாமா? போன் நம்பர் இருக்கா? இருக்கு மேடம். பேசுவாரா? அவரு கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. பேசி பாக்கலாமே. பேசி பாருங்க. இப்போ நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க அவரோட? இப்ப போன்ல பேசுறீங்களா? என்கிட்ட பேச மாட்டாரு, பசங்கள்ட்ட பேசுவாரு. எங்க நிகழ்ச்சியில நீங்க பேசுறீங்களா? சொல்ல துடிக்குது மனசு,